நாம இதுக்கு முதல் வந்துட்டு என்ன பார்த்தோம்னா தியரியில வந்துட்டு செலக்ட் செலக்ட் டிஸ்டிங் வேர் அண்ட் ஓ வரைக்கும் பார்த்துருக்கிறேன். இப்போ ஓட பை பார்க்க போறோம். ஓட பைன்னு சொன்னா வந்துட்டு ஒரு டேபிள்ல உள்ள டேட்டாஸ் இருக்கும் தானே, அந்த டேட்டாஸை வந்துட்டு அசெண்டிங் டிசெண்டிங் ஓட பண்ணி எடுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம இங்கே டிபார்ட்மெண்ட் டேபிள் எடுத்துக்கொண்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண டேபிளில் டிபார்ட்மெண்ட் டேபிளில் வந்துட்டு இப்படி ஐடி ஹெச்ஆர் பர்ச்சேசிங்னு சொல்லி இப்படி இருக்குது. இப்போ இதை நாம ஓட பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் செலக்ட் ஆல் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் அதோட ஓட பை இப்போ நமக்கு என்ன ஃபீல்ட் தேவையோ டிபார்ட்மெண்ட் நேம்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட் நேமை கொடுத்து ஓட பை இதை கொடுத்தோம்னு சொன்னால் வந்துட்டு இது டிஃபால்ட்டாக என்ன செய்யும் ஏபிசின்னு ஓர்டர் பண்ணி வரும். இப்போ இதை வந்துட்டு இதுக்கு இங்கிட்டு வந்துட்டு ஏஎஸ்சின்னு சொல்லி இப்போ அசெண்டிங்கிறது இப்போ நீங்கள் அதை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி வந்துட்டு டிஃபால்ட்டாகவே அப்படித்தான் ஓர்டர் ஆகி வரும். இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் கூட வந்துட்டு ஓர்டர் அப்படித்தான் வரும். அப்படி இல்லாமல் வந்துட்டு நீங்கள் டிசெண்டிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் டிஇஎஸ்சி இதை நீங்கள் இங்கிட்டு பார்க்கலாம். வந்துட்டு பாருங்க, மேலே உள்ள டேபிளில் வந்துட்டு அசெண்டிங் ஆகி வந்திருக்குது, கீழே உள்ள டேபிளில் வந்துட்டு டிசெண்டிங் ஆகி வந்திருக்குது. இந்த ஆன்சர் ஓகே. இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா எக்ஸசைஸுக்கு போவோம். வந்துட்டு செலக்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் டேபிள் ஷார்ட் ரிசல்ட்ஸ் ஆல்பபெட்டிக்கலி பை கொலம் சிட்டி. அப்போ வந்து நம்ம இடத்துக்குள்ள என்ன கொடுப்போம்னா ஓட பை சிட்டி சிட்டின்னு கொடுத்தோம்னு சொன்னா வந்துட்டு அது சரி. அடுத்தது என்ன சொல்றாங்க, select all record from the customer table, sort the result reversed alphabetically by column city. எப்படி வரும் சொல்லுங்க? order by city ACA DSC DESC descending என்னது reverse alphabetically சரிதானே? descending சரிதானே? அடுத்து இங்க என்ன சொல்றாங்க, select all the records from customer table, sort the result alphabetically first by the column country then by the column city. அப்ப இதுல என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எதை கொடுக்குறீங்களோ பாருங்க, ஓட பை என்ன சொல்றாங்க, கண்ட்ரியை ஃபர்ஸ்ட்டுக்கு கண்ட்ரியை ஓட பண்ணும், அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா சிட்டியை ஓட பண்ணும். கஸ்டமர் ஓட பை கண்ட்ரி கமா சிட்டி. ஓகே, அதாவது எப்படின்னு சொன்னா வந்துட்டு இப்போ நம்மகிட்ட இங்கே நம்ம இந்த டேபிள்ல வந்துட்டு ஒரு டேட்டாஸ் அன்னைக்கு இப்போ இடத்துக்குள்ள வந்துட்டு இன்னொரு கொலம் வந்து அவர் நேமும் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இதுல ஆல்பபெட்டிக்கலி ஓட பண்ணும், அதுக்கு பிறகு ரெண்டாவது வந்துட்டு இங்கே வாரதில் ஆல்பபெட்டிக்கலி ஓட பண்ணும் நேம் இருந்துச்சுன்னு சொன்னோம். அடுத்தது வந்துட்டு இன்சர்ட் என்னன்னு சொன்னா வந்துட்டு இப்ப நாம அடுத்தது பார்க்கறது வந்துட்டு இன்சர்ட் இன்டுன்னு சொல்றது இப்ப நம்மகிட்ட வந்துட்டு இப்ப இதை பார்த்துட்டு தானே இங்க காப்பி பண்ணி எடுப்போம். செலக்ட் ஆல் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் இதை எடுத்துக்கிட்டா இப்ப நம்ம கிட்ட 8 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்ப இதோட வந்து நமக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட நம்ம சேர்த்துக்கொள்ளணும். சேர்க்கிறேன்னு சொன்னா எப்படி அந்த டேட்டா போறேன்னு சொல்லிட்டு இப்ப இடத்துக்குள்ள சொல்றாங்க. அப்ப இன்சர்ட் இன்டு டேபிள் நேமை கொடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த கீழே தந்துருப்பாங்க, ரைட். கஸ்டமர் டேபிள்னு சொன்னா கஸ்டமர் டேபிள் பேரை கொடுப்பேன். இன்சர்ட் இன்டுங்கிறது இந்த கீவேர்ட். இன்சர்ட் இன்டு இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணுங்க, இதுக்குள்ளக்கோ கஸ்டமர் டேபிளுக்குள்ளுக்கோ என்னென்ன ஃபீல்ட் நேம கொடுக்குறாங்க, அந்த ஃபீல்ட் நேம கொடுத்துட்டு வேல்யூஸ் கொடுத்து அந்த இப்ப அந்த அதே மேல கொடுத்துட்டு அந்த ஓர்டருக்கு தான் வந்துட்டு வேல்யூஸையும் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த கஸ்டமர் நேமுக்கு இது வந்து செட் ஆகிக்கொள்ளும், கண்டாக்ட் நேமுக்கும் இது டொமோ பிங்கிற செட் ஆகிக்கொள்ளும், அட்ரஸுக்கு வந்துட்டு இது செட் ஆகிக்கொள்ளும். இப்படி ஒன்று அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிக்கொள்ளும். ஓகே, இப்ப நாம நம்மளோட இதுல பார்ப்போம். இப்ப நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஆட்டோ டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது வந்து அது கண்டினியூஸா
இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும். இப்ப நமக்கு இதுல 2லயும் நாம டேட்டாஸ இன்சர்ட் பண்றேன்னு சொன்னா எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நம்மளோட டிபார்ட்மெண்ட் டேபிள்ல வந்துட்டு இன்னொரு டேட்டாஸ இம்போர்ட் பண்றேன்னு சொன்னா, இப்ப இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இன்சர்ட் பண்ணணும். அப்ப இதுக்கு எப்படி போடுவோம்னு சொன்னா, இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் டிபார்ட்மெண்ட் சரிதானே. இதுக்குள்ள வந்துட்டு நம்ம ஓப்பன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட்டுக்குள்ளுக்கோ நமக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் தேவை, டிபார்ட்மெண்ட் நேம் தேவை சரிதானே, கமா மெம்பர்ஸ் சரிதானே. இப்ப இதோட வந்துட்டு இதுக்கு வந்து நாம என்ன செய்யணும், வேல்யூஸ் ஓப்பன் பிரேக்கெட் டிபார்ட்மெண்ட் நேம் வந்துட்டு என்ன கொடுப்போம், ஃபைனான்ஸ் கொடுப்போமே. ஃபைனான்ஸ் ஆல்ரெடி இருக்குதா இல்லையா, அப்ப ஃபைனான்ஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு 7 கொடுப்போமே. 7 கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு நாம என்ன செய்வோம், இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒரு ரோ எஃபெக்டட். இப்போ வந்து நாம பார்த்தோம்னு சொன்னா ஃபைனான்ஸ் 7 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே தானே. அதாவது இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம்னு சொன்னா, ஒரு டேபிள்ல வந்துட்டு ஒரு டேட்டாஸை வந்துட்டு இப்படி ஆர்டர் பை பண்றது, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம், டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம், ஆர்டர் பை இது பார்த்தோம், டிசெண்டிங் பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு இன்செர்ட் எப்படி வேல்யூஸை இன்செர்ட் பண்றேன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இந்த இன்செர்ட் ரிலேட்டடா நம்மளோட எக்ஸசைஸ் எப்படின்னு சொன்னா, இன்செர்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லுங்க, கீவேர்டு என்ன வரும், இன்செர்ட் இன்டு கஸ்டமர். அதுக்கு என்ன வரும், ஓப்பன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட் வேல்யூஸ் சரியா, ஓப்பன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட். கிளியரா. அதாவது கஸ்டமர் டேபிள்ல வந்துட்டு இவ்வளவு ஃபீல்டையும் தந்திருக்கிறாங்க, அந்த ஃபீல்டுக்கு ஈக்குவலான வேல்யூஸ். இப்போ கஸ்டமர் நேம் வந்துட்டு ஹெக்கன்பர்க், அட்ரஸ் வந்துட்டு சிட்டி வந்துட்டு சைட்னஸ், போஸ்டல் கோட் அடுத்தது நோ. சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே தானே. இன்னைக்கு இதை பார்ப்போம். இது முடிஞ்சு நாளைக்கு வந்துட்டு இதில் பார்ப்போம் சரிதானே.